வெல்கம் டு வாணிஸ் குசின். இன்றைக்கி நான் உங்களை செஞ்சு காட்ட போகிறது லெமன் இட்லி. எப்பயுமே இட்லி வந்து நீங்கள் இட்லி உப்புமா பண்ணுவீங்க, மீதியானால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இட்லி உப்புமா பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் வந்து புது மாதிரியாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இதில் வந்து நான் ஒரு 5 இட்லி, எனக்கு வந்து எஸ்டர்டே நைட்டு வந்து மீதியான இட்லி இது. இப்போ வந்து இந்த 5 இட்லி நான் வந்து கட் பண்ணி இதேமாதிரி பன்னீர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கினேன். அப்புறம் ஒரு பெரிய ஆனியன், ஒரு சின்ன தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கிறேன். தாளிக்கு வந்து கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து, அப்புறம் சால்ட்டு, மஞ்சத்தூள், பெருங்காயம். அவ்வளோதான். ரெசிபிக்கு போகலாம். இப்போது நான் எண்ணெய் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், உளுந்து, பெருங்காயம் போட்டுக்கலாம். இதில் வந்து வெறும் நம்ம சில்லி போடுறது மட்டும்தான் காரம், வேறு எதுவும் காரத்துக்கு நம்ம போடுறதில்ல. கொஞ்சம் பொரிய தொடங்கியிருக்கு. இப்போ தான் ரொம்பவும் பொரிய வச்சிடாதீங்க, கடலை பருப்புலாம் கருப்பாயிடும். ஓகே, நம்ம ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் போட்டு வதக்கலாம். கொஞ்சம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஆனியன் வந்து சாஃப்டானா போதும். சம்மர் டைமில் நிறையா நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவேன். ஏன்னா ஹீட்டுங்கிறதால நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் நம்ம கூல் பண்ணிக்கிறதுக்காக நான் நல்லெண்ணெய் சேர்த்து சமைப்பேன். நான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இப்போது இந்த சம்மர் டைமில் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயுமே யூஸ் பண்ணுங்கள். சன்ஃப்ளவர் ஆயில் வெறும் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சில்லி போட்டுடலாம். தக்காளி போட்டுடுறேன். கொஞ்சம் வதங்கிறதுக்காக சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு கம்மியாகவே போட்டு பாருங்கள், ஏன்னா இட்லியில் வந்து சால்ட் இருக்குது, அதனால் நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். ஓகே, இப்போது டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம லெமன் இட்லி பண்ணுறோம், அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக டர்மரிக் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன். இப்போ லெமன் ஜூஸ் வச்சுருக்கிறேன். இந்த லெமன் ஜூஸில் வந்து இதுமாரி நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கோங்க, சீடுலாம் எதுவும் இல்லாமல். அதோடைய ஃபைபரும் இருக்கக்கூடாது, ஏன்னா ஃபைபர் அதுக்குள்ளே போகும்போது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஒரு மாதிரி புளி போகிறோம். நான் வந்து 3 ஸ்பூன் லெமன் போட்டுக்கினேன்.
போட்டுட்டு இந்த இட்லியை போட்டுக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக ஆகிற ரெசிபி இது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இது ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் அவசியமே இல்லை. அமுல் பட்டர் போட்டுக்கலாம். சாப்பிட்டா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அமுல் பட்டர்னா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்ம லெமன் இட்லி. இது வந்து பேச்சுலர்ஸ் கூட செஞ்சு பார்க்கலாம். ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான ரெசிபி இல்லை. பிகினர்ஸ் இருக்கிறவங்கள அவங்க கூட செஞ்சு பார்க்கலாம். பேச்சுலர்ஸ் வந்து ஹோட்டல்லேருந்து இட்லி வாங்கிட்டு வருவாங்க. சப்போஸ் அது மீதி ஆயிடுச்சுன்னா அதேமாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம் நீங்கள். ஆக்சுவலி இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். இப்போ என்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை, கடைக்கு போகிறதால. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சோம். உங்களுக்கு நம்மளுடைய லெமன் இட்லி முடிஞ்சு போச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை செஞ்சு பாருங்கள். பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட்டு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.